போல காலில் செருப்பு இல்லாமல் இருப்பாங்க. அதாவது செருப்பு கூட வாங்க காசு இல்லாமல் அந்த காசை கூட எதுக்காவது அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அருகில் இருக்கக்கூடிய செருப்பு கடைக்கு அழைத்து சென்று அவங்க பாதங்களுக்கு அவங்க கால்களுக்கு ஓரளவுக்கு சௌகரியமான அவங்க கால் சைஸுக்குரிய செருப்பு வாங்கி தரணும். சிலர் என்ன சொல்லுவாங்க, செருப்பு வாங்கி கொடுங்க, செருப்பு எப்படி வாங்கி கொடுப்பீங்க? அது என்ன உணவு பண்ணமா அப்படியே பிரித்து சாப்பிட்றதுக்கு? காலில் போடுறது இல்லையா? சனியின் அம்சம் இல்லையா? அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வாங்கி தர்றீங்க, ஒரு பொருள் தரீங்கன்னா அது அவங்களுக்கு பயன்படுதுன்னு பார்க்கணும்ல. உங்களுக்கு பண்ணுறது பரிகாரமாகவே இருந்தாலும் அதில் அர்த்தம் வேணும் இல்லையா? அதில் ஒரு அன்பு கலந்துருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்ம யாசகங்கள்ல அன்பு இருக்கட்டும் சாமி. அன்பே இல்லாம நீங்க ஒன்று தர்றதுனால எந்த பிரயோஜனம் இருக்க போகுது? அன்பை தருவதே ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு இல்லையா? அன்பு இருக்கணுங்க. அன்பற்று நீங்க செய்யக்கூடிய எந்த பரிகாரமும் உங்களை எந்த விதத்திலும் காப்பாற்றாது. அப்போ அவங்களை அழைச்சிட்டு போய் உங்களுக்கு என்ன செருப்பு பிடிக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்குரிய செருப்பை நீங்க வாங்கி கொடுங்க. கொடுக்குற இடத்துல இருக்கிறது ரொம்ப கௌரவம், வாங்குற இடத்துல இருக்கும் போது தான் அதுல வலியும் வேதனையும் தெரியும். நீங்கள் செய்யக்கூடிய தானத்தை அவர்கள் கூச்சப்படாம அவங்க சமாதானப்படுத்தி அவங்க நல்ல மனநிலை கொண்டு வந்து கொடுங்க. இதெல்லாம் தான் சனியை கொடுமைப்படுத்தும். அப்படி அவங்க பாதங்களுக்கு உகந்த செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த செருப்பை போட்டு அவங்க நடந்து அதன் மூலம் அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷம், சுகம் உங்களுக்கு சனியின் தாக்கத்தை குறைக்கும்.